எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறீங்க. வெயிலானாலும் பனியானாலும் அவன் எல்லா நேரமும் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? எப்போதும் சந்தோஷமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர், நம்முடைய இரட்சகர் போதுமானவர், நம்முடைய தேவன் நம்ம எப்போது நடத்த வல்லவராக இருக்கிறார். மீண்டும் ஒரு விஷயம் கூட ஆலயத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு ஜெபம் செய்து ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த காலை நேரத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுவீராக. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறீங்க? எல்லாரும் கேட்கலாம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. சர்வ வல்லமையில எங்க நல்ல பிதாவை துதிக்கிறேன். இந்த காலை ஆண்டவரை ஆராதனை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுக்கு வரட்டும் ஐயா. உமது வசனம் எங்களோடு இடைவரட்டும் ஆண்டவரே. அடியனை மறைத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமாக்களும் உமது வார்த்தையால் பலனடைய, உமது சத்தியத்தால் பலப்பட, உமது வசனத்தால் ஊன்ற கட்டப்பட அடியன் ஜெபிக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்துக் கொள்ளும். அடியனுடைய நாவல் உமது வார்த்தையை வையும், சிந்தையில் உமது வார்த்தையை தாரும். நீர் ஒவ்வொருவரோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் சங்கீத புத்தகத்தை திரும்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 9 - 15 வசனங்கள் சேர்த்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 90 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை. இது அருமையான ஒரு மோசேயின் ஜெப சங்கீதம். இந்த சங்கீத பகுதியிலிருந்து சில வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 728வது பக்கம் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் யாவரும் சேர்த்து வாசிக்க போகிறோம். நல்ல உரத்த சத்தமாய் வாசிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவர் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் அழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மீண்டுமாய் 15ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போமாக. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த சங்கீதம் மோசேயின் ஜெபம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த ஜெபத்தை மோசே எப்போது செய்திருக்க கூடும்? நான் விசுவாசிக்கிறேன், இவர் வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து வருகிற கடைசி நேரங்களிலே இந்த ஜெபத்தை ஒருவேளை இந்த மோசே செய்திருக்கலாம். ஏனென்றால் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிற சில வார்த்தைகள் தேவ கோபத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் கடந்து வந்த நாட்கள் ஒரு கதையை போல் இருந்தது என்று சொல்லுகிறார். இப்படி பல அனுபவங்களை இந்த ஜெபத்தில் அவர் முன்னிறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த மோசே இந்த ஜெபத்தை ஒருவேளை இந்த 40 ஆண்டு கால வனாந்தர பயணத்தின் கடைசி சில ஆண்டுகளிலோ இல்லை கடைசி சில நாட்களிலோ இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதற்கு ஒரு காரணம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் கடந்து வந்த பாதைகளை ஒரு ஜெபமாய் ஏறெடுக்கிறார். இந்த வேத பகுதியில் இருந்து இந்த காலை நேரத்தில் உங்களோடு சில வார்த்தைகளை முன்னிறுத்த ஆவியானவரின் உள்ளத்தில் ஏறினார். நாம் வாசித்த அந்த வேத
வார்த்தைகளில் சில வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்திருக்க கூடும். எங்கள் நாட்கள், எங்கள் வருஷங்கள், எங்கள் காலங்கள் என்று பல வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்திருக்க கூடும். இந்த காலகட்டத்திலே என்னுடைய செய்தியின் தலைப்பாக என் நாட்கள் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் நாட்கள். சத்தமா சொல்லுங்க, என் நாட்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த பூமியிலே சராசரியாக 70 80 ஆண்டு காலம் உயிர் வாழ முடிகிறது. நாட்கள் என்று கணக்கிடுவீர்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள், 10 வருடத்திற்கு 3650 நாட்கள். அது ஒருவேளை 100 வருடங்கள் என்று கணக்கு வைத்தால் கூட இந்த பூமியில் நீங்களும் நானும் அதிகபட்சம் 100 வயது வாழ்ந்தால் கூட 36,500 நாட்கள் மட்டுமே நாம் வாழ போகிறோம். எத்தனை நாட்கள்? 36,500 நாட்கள். அதிகபட்சம் ஒரு 100 ஆண்டு வாழ்ந்தால் சோத்திரம். பல ஆண்டை கடந்து விட்டோம், பல நாட்களை கடந்து விட்டோம். ஒருவேளை 50 வயதை தாண்டி விட்டீர்கள் என்றால் சோத்திரம், கிட்டத்தட்ட சுமார் எத்தனையோ நாட்களை கடந்து விட்டீர்கள். இன்னும் நமக்கு இருக்கிற காலம் கொஞ்ச காலம். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த பூமியிலே சில காலங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்ச காலம் இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். இந்த நாட்களிலே நமக்கு என்னென்ன பாடு. சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை எல்லாம் என்னதான் இருக்கு? சோதனையா இருக்கு. என் வாழ்க்கை பட்ட கஷ்டத்தை நான் சொல்லவே முடியாது. மோசேவே அழகாய் சொல்லுகிறார். 9ஆம் வசனம் பாருங்க. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல எங்கள் வருஷங்களை கழித்து கொண்டோம். ஒரு கதை போல எங்க வாழ்க்கை போயிடுச்சு. குறிப்பா இளம் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்க. போய் வயதானவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி பாருங்க. நீங்க கல்யாணம் முடிக்கும் போது எப்படி இருந்தீங்க? உங்க முதல் சம்பளம் எப்படி? நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு நகைச்சுவையா இருக்கும். கடந்த நாட்கள்ல நான் யதார்த்தமா எங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், 1 பைசா டிக்கெட் பஸ்ஸுக்கு போயிருந்தாங்க. முதல்ல பஸ் விடும்போது எவ்வளவு டிக்கெட்டா? 1 பைசா. நீங்க 1 பைசா பார்த்துருக்கிறீங்களா? சோத்திரம், பார்த்தது இல்லை. பெரியவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு, நான் பார்த்திருக்கேன் 1 பைசா. இது மாதிரி பாருங்க, இன்னும் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னா எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு. ஓ, இதெல்லாம் இந்த பூமியில தான் நடந்திருக்கு. ஆனா நமக்கு என்ன பண்ணல, அது தெரியல. அவங்க சில காரியங்கள் சொல்வது நமக்கு ஒரு கதை போல இருந்தது. ஓ, இப்படியெல்லாம் நடந்ததா, இப்படியெல்லாம் இருந்ததா என்று பிரமிக்கத்தக்க அளவுக்கு அது நிகழ்வாய் காணப்பட்டது. அது மாதிரி நமது நாட்கள் பல துன்பத்தை கடந்து வந்திருக்கலாம். நீங்களே சில நேரம் சொல்லலாம், நாங்க பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாது பாஸ்டர். ஒரு நாள்ல சாப்பாட்டுக்கு நாங்க கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, கடினமாய் உழைத்த நாட்கள் உண்டு, கண்ணீர், வியாதி, பலவீனம் என்று பல போராட்டங்களை கடந்து வந்த நாட்கள் உண்டு என்று பலர் சொல்லலாம். இப்ப இருக்கிற இளம் பிள்ளைகள் அதை குறித்து சிந்திப்பது இல்லை. ஏதோ வாழ்றோம், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ அம்மா அப்பா சாப்பாடு போடுறாங்க, காலேஜ் படிக்கிறோம், இல்ல வேலைக்கு போறோம், இல்ல ஸ்கூலுக்கு போறோம் என்று நீங்கள் கடந்து போவது உண்டு. ஆனால் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்த பூமியில கர்த்தர் நமக்கு ஒரு கொஞ்ச காலத்தை தான் வச்சிருக்கிறார். நாம் 1000 ஆண்டுகள் இல்ல லட்ச ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்கிறவர்கள் அல்ல. அடுத்த 2025, அடுத்த 2125 எத்தனை பேர் பார்ப்போம்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருந்தா சோத்திரம், அவருக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை ஆண்டவர் வருகை 1000 வருடங்கள் தாமதிக்குமானால், இல்லை ஒரு 2000 வருடங்கள், ஏனென்றால் அவருக்கு 1000 வருடம் ஒரு நாள் போல, அவர் கணக்குல ஒரு 2 நாள் தாமதிச்சு, இல்ல ஒரு 5 நாள் தாமதிச்சா ஒரு 1000 வருடங்கள், இல்லை ஒரு 500 வருடங்கள் தாமதிப்பார். ஆனால் எத்தனை பேர் 2125 பார்ப்போம் தெரியாது. கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற யாரும் நம்ம 2125 அப்படி யாராவது இருக்கிறீங்களா? பார்க்கக்கூடிய குழந்தைகள் யாரும் இருக்கிறாங்களா? இல்ல. சோத்திரம். அப்ப பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் மிக மிக கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல சிலர் பாருங்க கண்ணீர், பாடு, அழுகை, துக்கம், கவலை, வேதனை என்று புலம்புவது உண்டு. இந்த காலை நேரத்தில் ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க
வைக்க ஆவியானவரின் உள்ளத்தில் ஏவினார். இந்த கொஞ்ச காலத்துல, இந்த கொஞ்ச நாட்களில ஒரு தேவ பிள்ளைக்கு நான் சொல்ல போகிற இந்த 3 காரியத்தின் விசுவாசம் காணப்பட வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஆயுசு காலத்துல, இந்த நாட்களில நீங்கள் வேத வசனத்தின்படி, நான் சொல்ல போகிற இந்த வேத சத்தியத்தின்படி விசுவாசத்தோடு நடப்பீர்கள் என்றால் உங்கள் நாட்கள் மகிழ்ச்சியாகவும், உங்கள் நாட்கள் சந்தோஷமாகவும், இந்த பூமியில நீங்க வாழ்ற நாளெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்காக மன ரம்மியமாய் வாழ முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, என் நாட்கள் என்ற தலைப்பின் கீழே என்னுடைய காலம், என்னுடைய ஆண்டு, என்னுடைய நாட்களை நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கடந்து செல்ல வேண்டும்? முதலாவது ஒரு காரியம், சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள் வாசிங்க. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் நீங்கள் எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் வாழ போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களிலே நீங்கள் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தேவை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 31ஆம் சங்கீதம் 14-15 வசனத்திலே, நானோ கர்த்தாவே, கரம் உயர்த்தி சொல்லுங்க, உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த பூமியில நான் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும், எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் என் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒருவேளை 50 ஆண்டுகள் தாண்டி இருக்கலாம், 60 ஆண்டுகள் தாண்டி இருக்கலாம். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? இளம் பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, என் வாழ்க்கை என் கையில் என்று வாழாதிருங்கள். என் வாழ்க்கை என் தீர்மானம் என்று வாழாதிருங்கள். என் வாழ்க்கை என் இஷ்டப்படிதான் வாழ்வேன் என்று சொல்லாதிருங்கள். என் வாழ்க்கை கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் என் வாழ்க்கையின் ஓட்டம் என் இஷ்டப்படி அல்ல, தேவன் இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவாராம். அப்படியானால் இந்த காலை நேரத்திலே உங்கள் நாட்கள், உங்கள் ஆயுசு, உங்கள் காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தின் மேன்மைகளை கண்டு சந்தோஷப்படாதீங்க. சிலர் பாருங்க, கொஞ்சம் பணம் வந்துட்டா ஆளை பிடிக்க முடியாது. பணம் இல்லாத போது இருந்த பயம், பக்தி, பரிசுத்தம், ஜெபஜீவியம் மறைஞ்சு போயிடும். கொஞ்சம் பணம் வந்துட்டா, அந்தஸ்து வந்துட்டா, சோத்திரம், ஆளை என்ன பண்ண முடியாது, கையில பிடிக்க முடியாது. இயேசுவே ஓடி வந்த ஆளு இப்ப அவர் சொல்றது, இயேசுநாதர் என்ன பின்னாடி வரட்டும்னு சொல்லிடுவார். சோத்திரம். சமீபத்துல ஒரு 2-3 வாரம் இருக்கும் நினைக்கிற ஒரு குடும்பத்தை சந்திக்க நேரிட்டது. அப்ப நான் அவங்களோட பேசி கொண்டிருந்தேன். அப்ப பேசும்போது நல்ல ஒரு அன்பான சகோதரி, நம்ம இங்க இல்ல, அது கொஞ்சம் தொலை தூரம், அவங்கள பேசி கொண்டிருந்த போது அவங்க நான் பேசிக்கிட்டு இருந்த போது அவங்க கணவரை குறித்து சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்கார் அந்நாட்கள்ல நல்ல வைராக்கியமா இருந்தார், நல்ல ஜோம் பண்ணினார், நல்ல ஊழியெல்லாம் செய்வார் பாஸ்டர், நல்ல ஊழியத்துக்குலாம் வருவார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டேன், இப்ப சர்ச்சு பக்கமே வர்றதில்லை, என்னாச்சு? இப்ப அரசியல்ல போயிட்டாராம், பெரிய பதவி கிடைச்சிருச்சான், பெரிய போஸ்டிங் வந்தனால எங்க வர்றதுக்கு ஆளுக்கு முடியல, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முடியல. அப்போ நானும் பாஸ்டமா பைக்ல வரும்போது பாஸ்டமா என்ன சொன்னாங்க, பாருங்க உலகத்துல ஒரு பெரிய பதவி வந்தோடனே என்ன வரமாட்டேன்றாங்க, ஆளு சர்ச்சுக்கு வர்றது விட்டுருச்சு, ஆண்டவரை தேடுறத விட்டுட்டாங்க, ஆலயத்துக்கு போறத விட்டுட்டாங்க. முன்னாடி ஊழியம் செஞ்ச ஆளு கிராம ஊழியெல்லாம் போய் செய்வாராம். இப்ப கிராமத்துல ஊழியம் செய்யறதுக்கு என்ன வரல, மனசு வரல. ஏன்? பதவி வந்துருச்சு, பணம் வந்துருச்சு,
இதுக்கு மேல நான் போய் சர்ச்சுன்னு உட்கார்ந்தா என்ன ஆகுறது, இல்ல ஊழியத்துக்கு போனா என்ன ஆகுறது, சில காரியம் அவங்களை தடுக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, சிலர் நினைச்சுக்கிறாங்க அவங்க காலம் அவங்க கையில இருக்கு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையை பார்த்து தாழ்மையா சொல்றேன், உங்க காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குமானால் அது நலமா இருப்பதாக. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்து நான் தாழ்மையாய் சொல்கிறேன், நீங்க எந்த உயர்வின் எல்லைக்கு போனாலும், படிக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள், உங்களை கர்த்தர் பல கோடிகளுக்கோ பல உயர்வுகளுக்கு உங்களை கொண்டு செல்வார், நிச்சயம் விசுவாசிக்கிறேன். என் ஜெபம், இங்க இருக்கிற அநேகரை அரசு அதிகாரிகளை கர்த்தர் உயர்த்துவாராக. இங்க இருக்கிற அநேகரை தேவன் பெரிய நிலைமைக்கு முன்னேற்றுவாராக. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. விசுவாசத்தோடு யாரும் ஆமென் சொல்லலையே? ஓகே மாஸ்டர், இருக்கிற நிலைமையில இருக்கிறோம் போதும் அப்படி நினைச்சிட்டீங்களோ? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா அந்த பெரிய எல்லைக்கு போன உடனே யார மறந்துடாதீங்க, இயேசுவை மறந்துடாதீங்க, ஆதி அன்பை விட்டுறாதீங்க, ஆதி பிரதிஷ்டையை விட்டுறாதீங்க, ஆதி பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க, ஆதி பக்தியை விட்டுறாதீங்க. நீங்க எந்த உயர்வின் எல்லைக்கு போனாலும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியில நான் வாழ்ற நாளெல்லாம் என் தேவன் என் காலங்களை வைத்திருக்கிறார். என் ஆயுசு காலம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் சாவு பயம், எதுக்கு எடுத்தாலும் சாவு பயம். சிலர் பாருங்க சைக்கிள் கூட ஓட்ட மாட்டாங்க, ஏன்னா பயம். ஐயோ சைக்கிள்ல மோதி நான் என்ன ஆயிடுவேன், செத்து போயிடுவேன். எதுக்கு? சைக்கிள் ஓட்டி என்ன ஆயிடுவாராம், செத்துருவாராம். அப்படிப்பட்ட ஆளு பார்த்துருக்கீங்களா? ஏன் சைக்கிள் ஓட்ட பயம், கீழே விழுந்து செத்துருவோன்னு ஒரு பயம். சிலர் பாருங்க சின்ன தலைவலி வந்துட்டா போச்சு, ஐயோ நாளைக்கு செத்துருவனும், தலைவலிக்கு என்ன பண்ணிடுவாங்க அவங்க, என்ன எங்க போயிடும், நாளைக்கு நாடு செத்துருவேன், என்ன வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, அதனால நாளைக்கு செத்துருவேன். இது மாதிரி பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, சின்ன சின்ன காரியங்களை குறித்து பயம் கலக்கம் அவங்களை கலங்கடித்துக் கொண்டிருக்கும். என்ன விசுவாசம் இல்ல, என் காலம் கர்த்தர் கையில் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த பூமியில என்ன வைக்கிற காலம் மட்டும் நான் இருப்பேன் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாள் முடிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ கர்த்தர் உங்களை வைக்கிற கால அளவு சந்தோஷமா கர்த்தருக்கு இந்த பூமியில வாழ போறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க இயேசுவை பல நேரங்களில பலர் பிடிக்க வந்தாங்க, அவர் மேல விரோதமா எழுதினாங்க. ஆனா வசனம் அழகா சொல்லுது, அவருடைய வேலை வராததுனால ஒருத்தரும் இயேசு மேல என்ன பண்ண முடியல, கை போட முடியல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப உங்க நாட்கள் உங்க காலங்கள் கர்த்தர் கரத்துல இருக்குமானால் அந்த நேரம் வரை ஆண்டவர் உங்களை அதிசயமா அற்புதமா ஆசீர்வாதமா நடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, என் நாட்கள் யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்கிறது, என் கரத்தில் அல்ல. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அவங்க வாழ்க்கை அவங்களே வாழ நினைப்பாங்க. அவங்க இஷ்டம் போல திருமணம் முடிக்கணும், அவங்க இஷ்டம் போல துணையை தேடுவாங்க, தங்களுக்கு இஷ்டமான காரியத்தை செய்ய நினைப்பாங்க, அவங்க இஷ்டமான பாதையில ஓட நினைப்பாங்க, வேலையா தொழிலா எல்லாமே அவங்க இஷ்டப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க. அன்பு தேவ பிள்ளையே, உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் பாருங்க அவங்க வாழ்க்கை அவங்களே குழப்பிட்டு கடைசியில் ஆண்டவரே ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த தொல்லை, ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு என்று கண்ணீர் வெடிப்பாங்க. இதெல்லாம் செஞ்சது யாரு? அவங்களே செஞ்சுக்குவாங்க. அவங்களே ஆண்டவருடைய சித்தம் இல்லாம சில காரியத்தை முடிவெடுத்துட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில தீர்மானங்கள் எடுத்துட்டு பின்னாட்கள்ல கர்த்தாவே என்னை கைவிட்டு விட்டேரே என்று கண்ணீர் வெடிப்பாங்க. ஆனா என் ஜெபம் இந்த காலை நேரத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய நாட்கள் கர்த்தர் கரத்தில் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க நாட்கள் கர்த்தர் கரத்தில் இருக்குமானால் உங்க வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வா இருக்கும். என் நேரம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம் என் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் நேரம், என் வாழ்க்கை, என் எதிர்காலம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தர் கரத்திலே இருப்பேன். அல்லேலூயா. பிசாசானவன் கரத்தில் உங்கள் வாழ்வு இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அந்த காலத்தில் இருந்த உங்களை
தேவ ராஜ்யத்துக்கு என்று கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்க பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பிசாசு ரொம்ப பலசாலியா என்னை மேற்கொண்டு விட்டான், பாவம் என்னை வீழ்த்திருச்சு. ஏன் உங்களை பாவம் வீழ்த்துது? ஏன் உங்களை பிசாசு ஜெயிச்சுட்டான்? என்ன பாஸ்டர் பண்றது? அவனை என்னால ஜெயிக்க முடியல அப்படி என்று சிலர் சொல்வது உண்டு. நான் தாழ்மையா சொல்கிறேன், அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஜெயமெடுக்க முன்குறித்திருக்கிறார். நீங்கள் தேவராஜ்யத்தின் பிள்ளைகள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க அழைக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் இருளின் ஆளுகையில் உள்ளவர்கள் அல்ல, வெளிச்சத்தின் ஆளுகையில் உள்ளவர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பிசாசு உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? என் மேல பிசாசுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல பிசாசுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் வாங்கிட்டே தான் பிசாசு தூக்கி பாக்கெட்ல போட்டுக்குவாங்க. சோத்திரம். விட மாட்டாங்க. என்னது பிசாச விட மாட்டாங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை சொல்றாரு, எனக்கு எல்லாருக்கும் சிரிப்பாயிருச்சு. நம்ம சர்ச்சு, நம்ம சபை, நம்ம ஊழியம், நம்ம அப்படி சொல்லிட்டே இருந்த ஒரு ஃப்ளோல நம்ம சாத்தா அப்படின்ட்டாரு. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாத்தா அப்படின்ட்டாரு. எல்லாம் ஒரே சிரிப்பாயிருச்சு. சிலருக்கு அப்படி மாதிரி தான். சாத்தா எப்படி ஆயிடுச்சு அவங்க லைஃப்ல? நம்ம ஆளு பிசாசு எங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஆலயத்துக்கு வந்தாலும் யாரும் விடுறது இல்ல. சாத்தான பாக்கெட்லயே போட்டு வர்றாங்க. சரி பாப்பா எங்க போவோம்? சர்ச்சுக்கு போயிட்டு வரணும் அப்படி யாரை கூட்டிட்டு வர்றது? சாத்தான தூக்கி விடுறது இல்ல. அவன் சரி ஐயோ ஏசுதான் இருப்பான் போறேன்னாலும் நீங்க விடுறது இல்ல. சும்மா வந்து கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போ, ஏசு அன்பான ஆண்டவர் தான், உடைய துரத்த மாட்டார் அப்படின்னு என்ன பண்றது? சாத்தான விடுற மனசு இல்லை. பாவத்தை விட மனசு இல்லை. பொல்லாத கிரியை விட மனசு இல்லை. தேவன் விரும்பாத காரியத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. கொஞ்ச நேரம் ஒழிச்சுக்க, சர்ச்சு முடிச்சு என்ன பண்ணிக்க, வந்து ஒட்டிக்க. அது மாதிரி என்ன பண்றது? கொஞ்ச நேரம் பரிசுத்த வாழ்க்கை, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பிசாசின் கரத்தில் அல்ல, நீங்கள் பிசாசின் ஆளுகை கீழ் அல்ல, தேவ ஆளுகை கீழ் இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், என் கரத்தில் உள்ளவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. உங்க காலங்கள் யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என் நாட்கள் யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் கரத்தில் உங்க காலம் இருந்தா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத. எதிர்காலம் எனக்கு என்ன நடக்கும் பயப்படாத. என் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி முடியும் பயப்படாத. கர்த்தர் கரத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பார். ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் உங்களை பார்த்து உருப்படாதுன்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கை கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசமான எதிர்காலம். யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரகாசமான எதிர்காலம் என் மனக்கண்களில் தெரிகிறது. தெரியுதா? எங்க பாஸ்டர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார். பிரகாசமான எதிர்காலம் என் மனக்கண்களில் தெரிகிறது. பிரகாசமான எதிர்காலம் என் மனக்கண்களில் தெரிகிறது. அவர் உரைத்த வாக்குத்தத்தம், அவர் உரைத்த வாக்குத்தத்தம் என் செவியில் தொனிக்கிறது, என் செவியில் தொனிக்கிறது. பிரகாசமான எதிர்காலம். கரங்களை தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாவே பேசுவாங்க. இது நடக்காது, இது வாய்க்காது, இது உருப்படாது, ஒண்ணுக்கு இல்லாம போயிருவ, இல்லாம போயிருவ, என்னென்ன சொல்ல முடியுமோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் என்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரு, நீ உருப்படாம தான் போக போற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரு, நீ இல்லாம போயிருவ. அன்பு தேவ பிள்ளையே, இந்த மாதிரி பேச்செல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிருக்க. உங்க நாவுல ஆண்டவரை துதிக்கிற துதி மாத்திரம் இருக்கட்டும். சபிக்கிற வார்த்தை உங்க நாவை விட்டு கர்த்தர் தூரப்படுத்துவாராக. நீங்க விசுவாசமான வார்த்தையை பேச அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, விசுவாசமான வார்த்தையை பேசுங்க, நம்பிக்கையான வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
உங்க காலம் கர்த்தர் கரத்தில் இருக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. அல்லேலூயா. இல்ல என் காலம் ஏன் இப்படி தான் நடக்கும்னு கேட்டா சாமி டு சே தட் உங்க வாழ்க்கை எப்படி முடியும் எனக்கு தெரியாது. ஒருவேளை என் வாழ்க்கை பிசாசு ரூபப்படி நான் வாழ்வேன் அப்படி நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அது எங்க போய் முடியுது. ஆனா இந்த காலை நேரத்தில் ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என் நாட்கள் என் காலங்கள் இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்க எதிர்காலத்தை பிரகாசமாய் வைப்பார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சிறு பிள்ளை ஒரு மலை பயணத்தில் ஒரு வாகனத்தில் போய் கொண்டிருந்தார்கள். இந்த கொடைக்கானல் ஊட்டி போன்ற நல்ல கேம்பிங் பெட் அப்படிப்பட்ட நல்ல மலை சிகரங்களிலே இந்த வாகனம் சென்று கொண்டிருந்தது. வண்டியில் போன எல்லாருமே ரொம்ப பயம். அப்படி ஒரு மலை பாதையில் அவங்க பயணித்தது இல்லை. எல்லாருக்கும் ஒரு நடுக்கம். ஆனா அந்த சிறு குழந்தை மாத்திரம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா குதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வாகனத்துக்குள்ள நின்றுகிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரும் இந்த பிள்ளைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் பாரு வண்டி எப்படி போகுது, கொஞ்சம் மிஸ் ஆச்சு உயிரே போயிடும், உட்கார முதல்ல இப்படி கம்மி இருக்க முடிச்சுக்க விழுந்துருவேன் என்னென்ன சொல்ல முடியுமோ அப்படி அந்த பிள்ளைய எல்லாரும் கண்டித்தாங்க. இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் விழமாட்டேன், நான் பத்திரமா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஏய் நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியல, பாரு எப்படி எல்லாம் ரோடு போகுது பாரு என்று பலர் அந்த பிள்ளைய திட்ட ஆரம்பித்தார்களாம். அந்த பிள்ளை மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், உங்களுக்கு தான் தெரியல, இந்த வண்டியை ஓட்டுறது எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு பல வருஷம் அனுபவம் இருக்கு, என்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவா. என் வாழ்க்கை என் அப்பா கரத்தில் இருக்குமானா அவர் என்னை பத்திரமாய் கொண்டு சேர்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் தாழ்மையா கேட்கிறேன், உங்க வாழ்க்கை யார் கரத்தில் இருக்கிறது? கர்த்தர் கரத்தில் இருக்குமானால் அவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். உங்கள் நாட்கள் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப முதலாவது ஒரு காரியம், என் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இரண்டாவது காரியம், நமது காலங்களில் எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவை? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், உங்க வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க முன் செல்ல வேண்டுமானால் முதல் காரியம் நான் சொன்னது போல உங்க காலம் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். இரண்டாவது காரியம், உங்களுக்கு எனக்கு என்ன விசுவாசம் தேவைன்னா, கர்த்தர் சரியான நேரத்துல என் வாழ்க்கையில எல்லாம் செய்து கொடுப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் வேதத்தை பரட்டுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. பழைய ஏற்பாட்டுல தேடுங்க, புதிய ஏற்பாட்டுல தேடிடாதீங்க. பிரசங்கி 793 எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவன் எல்லாவற்றையும் சரியான நேரத்துல செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதினதின் காலத்தில், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார், சரியான நேரத்துல செய்வார். சில அன்பு தேவ பிள்ளைகளே, சிலர் பாருங்க கவலைப்படுவாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு கவலைப்படுவாங்க. எனக்கு ஒரு நல்ல படிச்சு முடிச்சு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுவது உண்டு. எனக்கு நல்ல ஒரு இடம் வாங்கலையே, இன்னும் வீடு கட்டலையே, இன்னும் நான் கார் வாங்கலையே, இப்படி எதையாயிரம் நினைச்சு கவலைப்படுவாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கலையே என்ற கவலை சிலர் படுவது உண்டு. இந்த காலை நேரத்தில் நான் தாழ்மையா சொல்லுகிறேன், உங்கள் காலங்கள் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வது போல நீங்கள் நான் ஒன்ன விசுவாசிக்கணும், என் தேவன் சகலத்தையும் நேர்த்தியா எனக்கு செய்வார், அதுவும் அதினதின் காலத்தில் செய்வார். சொல்லுங்க, சரியான நேரத்துல அப்பா எனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரியான நேரத்துல எனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தரணும் நினைக்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயம் தருவார். யார் தடுத்தாலும் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுக்க நினைச்சா கர்த்தர் கொடுப்பார். யார் தடுத்தாலும் கொடுப்பார்.
ஆண்டவர் எனக்கு ஒரு இடம் கொடுக்க நினைச்சாருன்னா இடத்தை கொடுப்பார், ஒரு வீட்டை கொடுப்பார், எனக்கு குழந்தையை கொடுப்பார், எனக்கு எல்லாம் நடக்கும். என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாஸ்டர் கால தாமதமா இருக்கு, நடந்தது மாதிரியே தெரியலையே, கரெக்டா செய்வாருன்னு சொன்னீங்க, ஆனா இது நடக்கவே இல்லையே பாஸ்டர் என்று நம்ம நினைக்க தோணும். அது நமக்கு தான் லேட்டு, ஆண்டவருக்கு அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். பிரசங்கி 3 ஆரம்பத்துல வாசித்தீங்கன்னா அழகா இருக்கும். எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்ததை அறுக்க ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. இப்படி எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கரங்கள் வைத்தல்லேலூயா அல்லேலூயா. அப்ப உங்க வாழ்நாளில தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறதா? எனக்கு அப்பா நிச்சயம் செய்வார், என் பிள்ளைக்கு அற்புதம் செய்வார். வாலிப பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நல்ல படிப்பு ஆண்டவர் கொடுப்பார், எனக்கு எதிர்கால வேலையை கற்றுக் கொடுப்பார், எனக்கு நல்ல ஏற்ற துணையை கற்றுக் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர் அவங்களே தேடி நினைக்கிறாங்க. 15 வயசுல என்ன பறக்குது? லவ் லெட்டர் பறக்க ஆரம்பிக்குது. 13 10 வயசானா போதும் பார்ட்னரை தேடுறோம். எத்தனை வயசுல பார்ட்னரை தேடுறாங்க? 10 வயசுலயே பார்ட்னர் இல்லாம இருக்க முடியும். எந்த 10 கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. உலகம் அப்படி மயக்கி வைக்குது, சினிமா மோகங்கள் அப்படி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது, டெலிவிஷன் அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. உலகம் பிசாசு உங்களை வஞ்சிக்கலாம். இளம் பிள்ளைகளே, பார்ட்னரை தேடி ஓடாத, உனக்கு ஏற்ற துணையை தேடி ஓடாத. கர்த்தர் உனக்கான துணையை தருவார் ஏற்ற நேரத்துல. அதுக்கு முன்னாடி சில பிள்ளைகள் உலகத்தை பார்க்கலாம். அவன் ஜோடியா சுத்துறான், இவன் ஜோடியா சுத்துறான், அது ஜோடியா சுத்துது, இது ஜோடியா சுத்துது, அங்கதான் 4 கழுது சேர்ந்து சுத்துது, இங்கதான் 4 பண்ணி சேர்ந்து சுத்துது. நீ சேர்ந்து சுத்தணுமா? கழுது சுத்துதுன்றதுக்காக, பண்ணி சுத்துதுன்றதுக்காக இவங்களுக்கு என்ன ஆசை? சேர்ந்து சுத்தணும். அவன் அப்படி இருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான். நான் இன்னும் சொல்ல விரும்பல. பணிபிடத்துல இருந்து எல்லா காரியத்தையும் அன்பு தேவ பிள்ளையே, விலக்கிக்கொள், காத்துக்கொள். உன்னை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். உலகத்திலிருந்து உன்னை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளுக்கு என் பிள்ளை போல சொல்ற வேண்டாம். காலத்துக்கு முன்னே நீ தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டிக்காத. விவேகி ஆபத்தை கண்டு விலகி கொள்ளுவான், பேரையோ நெடுக போய் தண்டிக்கப்படுவான். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பேத மாதிரி நெடுக போய் தண்டிக்கப்படுவான். பாவம் தெரிஞ்சு விழுகிறான். சிலருக்கு சொல்லு, தம்பி இது பாவப்பா, பரவாயில்ல பாஸ்டர் நான் பாத்துக்கிறேன். எதை பாத்துக்கிறானா? பாவத்தை பாத்துக்கிறானா? டேய், இது பிசாசோட சூழ்ச்சி, பரவாயில்ல பாஸ்டர் அவனை ஒரு கை பார்த்துருவோம். யாரை பார்க்க போறாங்களா? பிசாசையும் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றாங்களா? டேய், அது நரகம் இல்ல பாஸ்டர், ஒரு முறை போய் விழுந்துட்டு வந்துடுறேன். சிலருக்கு என்ன பாருங்க, என்னதான் சொன்னாலும் அதுலயும் போய் விழுந்து பார்த்துட்டு வர்றேன். அப்போதான பாஸ்டர். சிலருக்கு பாருங்க, எங்களுக்கு சொன்னா தெரியாத பாஸ்டர், பட்டாதான் திருந்துவோம் சொல்றோம். சிலருக்கு பட்டாலும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அதினதின காலத்துல நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தைரியமா இருக்க. அன்பு தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. சில காலம் உங்களுக்கு தாமதம் மாதிரி தெரியலாம், சில காரியம் உங்களுக்கு தடை போல தெரியலாம், ஆனால் ஏற்ற வேளையில இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வாசிக்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. லாசரு மரித்து போனதை இயேசு கேட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு வர்றார். நீங்க வீட்டுல போய் வாசிக்க. யோவான் 11ஆம் அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வியாதியா இருக்கும் போதே செய்தி வந்து விட்டது. லாசருக்கு வியாதியா இருக்கிறான். அப்பயே மெசேஜ் வந்துருச்சு, இயேசுவே நீ நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, கொஞ்சம் லேட்டா தான் போறார். அவர் போறதுக்கு முன்னாடி லாசரு மரித்து போய்விட்டார், அடக்கமும் செய்து விட்டாயிற்று. ஆனால் பாருங்க, இயேசு சொல்லுகிறார், என்னுடைய மகிமை வெளிப்படும்படி நான் அங்கே போய் அவனை உயிர்ப்பிக்க போகிறேன். அல்லேலூயா. சில நேரம் உங்க வாழ்க்கையில சில தாமதங்கள் மாதிரி தெரியலாம், சில காரியங்கள் நடக்காதது போல இருக்கலாம். நான் சொன்ன உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுக்கு சோர்வையும் மன சஞ்சலங்களையும் கொடுக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். மகனே மகளே, உன் வாழ்க்கையில அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற நான்
உன்னை கொண்டு உன் வாழ்க்கையை கொண்டு மகிமையை வெளிப்படுத்தும்படி அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் அதிசயங்களை காணப்படுவார். பல அற்புதங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கான வாசலை திறப்பார். அதை ஒருவரும் பூட்ட முடியாது. இதோ ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற இயேசு இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்வாராக. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை எதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக அதினதின் காலத்துல நேர்த்தியா செய்வார். சொல்லுங்க. நான் எதையும் தேடி ஓட தேவையில்ல, எல்லாம் என்ன தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் என்ன தேடி வரும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, நாளைக்கு யாராவது வந்து லவ் லெட்டர் கொடுத்தா நாம நேத்து சொன்னாருல என்ன தேடி வரும், வந்துருச்சு வாங்கிறாதுமா. அந்த தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கான அற்புதத்தை உங்களுக்கு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், என் வாழ்க்கையில் அதினதின் காலத்துல கர்த்தர் எனக்கு நேர்த்தியாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தரை மாத்திரம் நம்பி நில்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார், என் பிள்ளைகளை கைவிட மாட்டார், என் வாழ்க்கையை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்து வந்தேன். நான் வேதாம் கல்லூரி போகும்போது பெரிய சாட்சி நேரம் ஆயிடும். சுருக்கமா சில காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புறேன். அப்ப எங்க குடும்பத்துல பல எதிர்ப்புகளை மீறி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்யறேன். இப்படிதான் என்னுடைய ஊழியர் பயணம் ஆரம்பிக்குது. நான் படிச்சு முடிச்சு கல்லூரி முடிச்சு பல ஆண்டுகள் கழிச்சு நான் பைபிள் காலேஜ் போய் பைபிள் காலேஜ் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் சபையில ஒரு பெரிய சபையில உடல் ஊழியர் இருக்கிறேன். அப்ப என்னோட என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னோட கிளாஸ்மேட்ஸ், என்னோட நல்ல நண்பர்கள் எல்லாம், அவங்களுக்கு நல்ல பேரண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் நடக்குது. நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு திருமணத்துக்கு அலைன்ஸ் பார்க்க ஆள் இல்லை. எங்க சொந்த தாய் மாமா என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, ஒரு பொண்ணு ரெடியா இருக்குப்பா, 50 பவுன் நகை போடுறாங்களாம், கேட்டா கேளு, இன்னொரு 50 பவுன்ல சேர்த்து பேசிடுவோம், உனக்கு தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னாங்க. சொந்தம். நான் போன மாதிரி யோசித்தேன். என் மாமா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு எப்படி நகை விலை என்ன போகுதுன்னு தெரியல. கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு ஆகுது. சொந்தம். இவ்வளவு சொல்லிட்டு சொன்னாரு, அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க. நான் சொல்லிட்டேன், வேண்டாம், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு இயேசுவை அறிஞ்ச, இயேசுக்கு ஊழியம் செய்கிற துணை தான் வேணும் அப்படின்ட்டு என் மாமா முன்னாடி முகத்துக்கு போது சொல்லிட்டேன். அவருக்கு பயங்கர கோபம். அடுத்து என்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டேன். அப்புறம் எப்படி காலங்கள் கடந்துச்சு. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தப்போ ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். நிறைய கதை இருக்கு, நேரம் ஆயிடுச்சு. அந்த ஒரு நேரம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம். சர்ச்சிலே இருப்பேன், ஊழியத்துக்கு போவோம். அங்கே நான் சர்ச்சில் வளர்ந்த ஒரு பாஸ்டர் அண்ணன் கூப்பிடுவேன். அவங்க தான் என்னை கூப்பிடுறது. பார்த்து போய் கேட்பாரு, என்னப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. நான் போய் சிரிப்பேனா, ஐயோ தெரிஞ்சிடும் அவரு, வீட்டில் இன்னைக்கு இவ்வளோ ஊழியம் போயிட்டு வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க போல, பார்க்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு போவோம். போனால் அண்ணி இந்த பாஸ்டர்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப எங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. போய் உட்காந்து சரி ஜோம் பண்ணுவாங்க. பஸ்ஸில் போகிற ஆளு 9 மணிக்கு போய் ஜோம் பண்ணுவாங்க. இந்த காலத்துக்குள்ளே தான் ஓடிடுவீங்க. அந்த ஜோம் பண்ணுனா சுருக்க ஜபம் 1.5 மணி நேரம், அதிக ஜபம் 3 மணி நேரம். சோத்திரம். அவங்க சுருக்கமாக ஜோம் பண்ணா 1.5 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க. கண்ணை மூடிட்டாலே ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க காத்திருக்கணும் அவங்க கண்ணை திறக்கிறது. அப்ப ஜோம் பண்ணது உட்காந்தா 9 மணிக்கு ஆரம்பிக்கிறவங்க எத்தனை மணிக்கு முடிப்பாங்கன்னா 12 மணிக்கு முடிப்பாங்க. 12 மணிக்கு முடிச்சுட்டு சாப்பிடலாமான்னு கேட்பாங்க. இது நான் எந்த நாள் கணக்கில் சேர்க்க தெரியல. இந்த சாப்பாடு முதல் நாள் கணக்கில் வைக்கிறதா இல்லை அடுத்த நாள் கணக்கில் வைக்கிறதானே தெரியாது. அப்படிதான் பல நாட்கள் ஓடும். ஒரு நாள் வெறுத்துட்டேன். ஒரு நாள் பாருங்க, ஒரு நாள் சர்ச் நாட்டில் தான் நான் தங்கியிருப்பேன். வந்து படுத்துட்டு, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டீங்க நீங்க,
உமக்காக ஊழியம் செய்யறேன், என்ன வாழ்நாள் இப்படி இருக்கு நினைச்சிட்டீங்களா? நான் இப்படியே தனியா இருந்து இப்படியே நான் சாப்பிட்டு இப்படியே ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களா? சரியானவரே பரவாயில்ல அப்படின்னு இழுத்து பத்தி படுத்துட்டேன். ரொம்ப நாள் சோம்பல. நான் சொன்ன இந்த வார்த்தை தான் சொன்னேன். அதிகபட்சம் இதை தான் பேசினேன். அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு இழுத்து பத்தி தூங்குறேன். என்ன கோபம்? என்னடா எல்லாம் நல்லா செட்டில் ஆகிறான், ஃபேமிலி இருக்கிறான், நல்ல சந்தோஷமா இருக்கிறான், நம்மள கர்த்தர் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, என்ன பாடுபடுத்துறாரு அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தாழ்மையா சொல்றேன், பாஸ்டர் அப்பா என்னை தேடி வந்தாங்க. சர்ச்சுக்கு வந்து என்னை பார்த்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். 100 பவுன் நகை கொடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏற்றத்துணை எனக்கு கிடைச்சிருக்காரு. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் என்ன சொல்றேன்னா, நீங்க கைத்துக்கிறது நினைச்சதுக்கு சந்தோஷம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதினதின் காலத்துல எனக்கு செய்வார்ன்ற விசுவாசத்தோடு வாழ்வீர்கள் என்றால் உங்க நாட்கள் சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். ஆனா அதுக்கு முன்பாக அவங்க குழப்பிட்டாங்க. அவன் ஆகாத தேடின போது அது ஒரு முள்ளின் பயணமாய் மாறிவிட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்க நாட்கள் சந்தோஷமா சமாதானமா இருக்கணுமா? ஆண்டவர் எனக்கு செய்யட்டும், கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கம்பீரமா சொல்லலாமா? அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என் நாட்களில் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா ஒரு காரியம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காலத்தில் என் காலம் இருக்கிறது, அவர் எனக்காக செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் மாஸ்டர் நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்ல கலங்குவது உண்டு. இங்க ஆபகுக் தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார், குறித்த காலத்திற்கென்று ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதியாது, அதற்காக காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உங்க நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி காத்திருங்கள். எல்லாம் சொல்லுங்க, காத்திருங்கள். அல்லேலூயா. பொறுத்திருங்க, அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில சில தேவ திட்டங்கள் நிறைவேற கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அவசரப்பட்டு முடிவு பண்ணி வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. எல்லாம் அவசர முடிவு எடுப்பாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. சில நேரங்கள்ல படிப்புல அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க, வேலையில அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க, அதான் சொன்னது போல திருமண காரியத்தில் அவசரப்பட்டு முடிவெடுப்பாங்க, இடம் வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு எல்லா காரியத்திலும் அவசர முடிவெடுக்காதீங்க. நல்ல பொறுமையா ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து நிதானமா ஒரு முடிவெடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த காரியத்தை நிச்சயம் செய்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு என்று வைத்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும், தாமதியாது, அது நிச்சயமாய் கர்த்தர் செய்து கொடுக்க போகிறார். நீ அதற்காக காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், கானான் கல்யாணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டது. எல்லாரும் திராட்சரசம் எங்கே எங்கே என்று தேடுகிறார்கள். மரியாள் போய் இயேசுவிடத்திலே கேட்டபோது இயேசு அழகாய் சொன்னார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சில நேரங்கள் ஏன் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கல என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய வேலை வரும்போது உங்களுக்கான அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய வேலை வெளிப்படும் போது கர்த்தர் உங்களுக்கான அற்புதத்தை செய்து கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய வேலை வருமானால் வெறுமையான தண்ணீரும் சுவையான திராட்சரசமாய் மாறும். கர்த்தருடைய வேலை வரும்போது அற்பமான காரியமும்
பெரிய ஆசீர்வாதங்களாய் மாறும். இந்த காலை நேரத்துல ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு மகனே மகளே, நீ காத்திரு, எனக்காக காத்திரு, என் வார்த்தைக்காக காத்திரு, நான் ஏற்ற நேரத்தில் உன் வாழ்வின் தரிசனத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருப்பதில்லை, ஆலயத்தில் வந்து காத்திருப்பதில்லை, தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பதில்லை. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபம் ஒரு அந்நிய காரியமாய் மாறிவிட்டது. வேறு ஜெபராஜ் வாழ்க்கையில ஜெபிக்காத ஆளு, அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வேறு இயேசு பாதத்துல உட்காராத ஆட்கள் பெருகிவிட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. கடந்த வாரம் என்றைக்காவது ஜெபித்தீர்களா? கடந்த வாரம் என்றைக்காவது வேதத்தை எடுத்து வாசித்திருக்கிறீர்களா? கடந்த வாரம் என்றைக்காவது தேவ சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்களா? சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை ஒரு விசிட்டிங் பிளேஸ், பிக்னிக் பிளேஸ். சிலருக்கு சர்ச் எப்படி இருக்கு தெரியுமா? பிக்னிக் பிளேஸ். சிலருக்கு டைம் பாஸுக்கு சர்ச்சுக்கு போறவங்க உண்டு. நீங்க அப்படிப்பட்டவங்களா பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். சிலர் சுத்தி பார்க்க எங்க போறாங்க? என்ன எல்லாம் ரெண்டு ஒரு மாதிரி பாக்குறீங்க? உங்களை சொல்லலப்பா, சிலர் வெளியே இருக்கிறாலும் சொல்றேன். வரலையா சொல்லுங்க. சிலர் சுத்தி பார்க்க எங்க போறது? நம்ம சென்னை பட்டணத்தில் நிறைய இடம் இருக்குல்ல, சுத்தி பார்க்க போவாங்க. போய் என்ன கட்டடம், என்ன இடம், என்ன அலங்காரம், அருமை அருமை, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிடுறது? வாழ்நாளெல்லாம் ஆவிக்குரிய செத்த நிலைமையில் வாழ்கிற கூட்டம் பெரிய விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை காலை நேரத்தில் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தரை தேடுங்க, அவருக்கு காத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதமான காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனம் வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 42 சங்கீதம் 5 வசனத்திலே பக்தன் இப்படியாக சொல்கிறார். 42 சங்கீதம் 5 வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா கலங்க வேண்டாம். தேவனை நோக்கி காத்திருப்பதாக. அவரே உங்களுக்கு ரட்சணிய கண்மலையும் ரட்சகரும் கோட்டையும் பலனுமாய் கேடகமுமாய் இருந்து உங்களை நடத்துவாராக. 5 சங்கீதம் 3 வசனம் இப்படியாக சொல்கிறது. 5 சங்கீதம் 3 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தாவே, காலையிலே சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? காலையில ஆண்டவருக்கு ஆயத்தமாகி காத்திருக்கிறீங்களா? காலை ஜெபம் இருக்கிறதா? அன்பு தேவ பிள்ளையே, காலையில எந்திரிச்சோடனே போனை தேடுறதுக்கு பதிலா ஆண்டவரை தேடுறியா? காலையில எந்திரிச்சோடனையும் டீ காப்பியை தேடுறதுக்கு பதிலா கர்த்தரை தேடுறியா? காலையில எந்திரிச்சோடனையும் பேப்பர் இல்ல மற்ற காரியங்களை தேடுறதுக்கு பதிலா ஆண்டவரை தேடுகிற பழக்கம் இருக்கா? கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில எழும்பினவுடன் ஆயத்தமாகி கர்த்தருக்கு காத்திருப்பேன். நீங்க கர்த்தருக்கு காத்திருந்து பழகி பாருங்க. உங்க வாழ்நாள் எல்லாம் ஒரு மகிமையின் நாளாய், ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், கர்த்தர் அசைவாடுகிற ஒரு நாளாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க? என் நாட்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. என் நாட்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என்னுடைய ஒரே வேலை கர்த்தருக்கு என்று காத்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? அவர் சமூகத்தில் காத்திருப்பேன், அதிகாலையில் காத்திருப்பேன், அவருடைய பிரசன்னத்தில் காத்திருப்பேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஒரு தீர்மானத்தோடு ஜெபிங்க.